ஹலோ ஃபீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட நாகேஷ் நடித்த 9 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன ரோலில் நம்ம நாகேஷ் ரஜினி கூட நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நாகேஷ் நடித்த ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1975ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 25வது வயசில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஸ்ரீவித்யா நடிச்சிருக்கிறாப்புல. இந்த படத்தில் நம்ம நாகேஷ் வந்து சூரி, ஹரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதுதான் நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃபஸ்ட் படங்க. இந்த படத்தில் பாண்டியன் அப்படிங்கிற ரோலில் நம்ம ரஜினிகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தாயில்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவி நடித்தாலும் நம்ம நாகேஷ் வந்து மன்னார்குடி மைனர் அப்படிங்கிற கேரக்டரில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பக்வா பக்ரி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் அன்னையோர் ஆலயம் படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம நாகேஷ் வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தையும் டேரக்டர் தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக ரதி நடித்தாலும் நம்ம நாகேஷ் வந்து சேகர் அப்படிங்கிற கேரக்டரில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இதில் கோபிநாத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தில்லுமுள்ளு படம் தாங்க. தில்லுமுள்ளு படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மாதவி நடித்தாலும் நம்ம நாகேஷ் வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்லங்க. அதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மீச வச்சு மீச வைக்காத அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் படிக்காதவன் படம் தாங்க. இந்த படத்தில் அம்பிகா நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக. இதில் நாகேஷ் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு வளப்பு அப்பாவாக நடிச்சிருக்காப்லங்க. நாகேஷ் வந்து ரஹீம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மாவீரன் படம் தாங்க. மாவீரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அம்பிகா நடிச்சிருக்காப்ல. நாகேஷ் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் வளப்பு தகப்பனாக வந்து நடிச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா மாவீரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 1990ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 40வது வயசில் அதிசய பிறவி படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து கனகா ஷீபா அப்படிங்கிற நடிகை வந்து நடிச்சிருக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம நாகேஷ் வந்து முருகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்மி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினி வந்து காளை பாலு அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ரோல் ஆக்டிங் நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1991ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 41வது வயசில் தளபதி படம் தாங்க. தளபதி படத்தில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக சோபனா நடித்தாலும் ஆனால் சோபனாவை கல்யாணம் பண்ண மாட்டாப்ல. இதில் நாகேஷ் வந்து பந்துலு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த 9 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரஜினிகாந்த் கூட நாகேஷ் எந்த படத்தில் க்ளோஸாக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.